பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் டைல். ஃபஸ்ட்டு உங்கள் பேர்லாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீஸ்ஃபுல் லைஃப் நான் வச்சுக்கிறேன், நீங்கள் என்ன லைஃப் வேணும் வச்சுக்கோங்க. போனஸ் டெஸ்ட் ஸ்டார்டிங் மேப்பை வச்சுட்டு சீன் நம்பர் கொடுத்துருங்க 111. அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணிங்கன்னா சாண்ட் வில்லேஜ் உங்களை அனுப்பிச்சி விடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்றோம் நம்ம. அதுக்குள்ள நீங்கள் சீன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை சாண்ட் வில்லேஜ் உங்களுக்கு கொண்டு போகணும். அங்கேருந்து நம்ம என்னென்ன செஸ்ட்டு வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து போனஸ் செஸ்ட்டுன்னு இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாம் எடுத்துட்டு அந்த டார்ச் எடுத்துக்கோங்க. அந்த டார்ச் எப்போயாவது நம்மளுக்கு யூஸ் ஆகும், ஏன்னா இருட்டில் மாட்டிக்கிட்டோன்னா அங்கே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டார்ச்லாம் எடுத்துக்கலாம். வாங்க எடுத்துகிட்ருக்கோம். ஒரு 2 டார்ச் மட்டும் எடுத்துக்கோங்க, அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இந்த சாண்ட் டெம்பிள் கண்டுபிடிக்கும் போது. வாங்க சாண்ட் டெம்பிள் வந்துட்டோம் நம்ம. வாங்க சாண்ட் டெம்பிள்குள்ளே போனோம். இப்போது வாங்க சாண்ட் டெம்பிள் கூட வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு எல்லோரும் வெயிட் பண்ணி செஸ்ட்டெலாம் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், நம்பவே முடியல, சாண்ட் வில்லேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ ஒரு வீட்டுக்கு போக போகிறோம். அந்த செஸ்ட் இருக்கான்னு வாங்க பார்ப்போம். நேராக வெயிட் இருக்குன்னு காய்ஸ், ஒரு இந்த வீட்டில் டோரே இல்லை காய்ஸ். வாங்க ஜம்ப் பண்ண முடியாது, டோரே இல்லை. சரி டோர் இருந்துச்சு, வாங்க காய்ஸ் பண்ணிடலாம். இந்த ஹேபேல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கிராஃப்டிங்காக வீட்டை கன்வெர்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணால் பண்ணிக்கலாம். எர்மனன் ஒன்று கிடைக்கும் ஃப்ரீயாக. இது எடுத்துகிட்டு வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷீப்பை தள்ளி விட்டுப்போம். இதோ இருக்குது காய்ஸ், சம்பவம் எல்லா ஷேப்பும் ஏதோ கன்வெர்ட் பண்ணலாம் சொல்லலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு இது தேவைப்படா. வாங்க காய்ஸ் வேறு எதுக்கு போவோம். காய்ஸ் இங்கே நிறைய வீடு இருக்குது காய்ஸ். காய்ஸ் செஸ்ட் கிடச்சிருக்கு. நான் காய்ஸ் இது வீட்டு மட்டும் தான் காய்ஸ் படுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரெட்லாம் இருக்குது காய்ஸ், அதை போவாங்க. ஃபஸ்ட் இந்த செஸ்ட் எடுத்தப்போ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அந்த இது சாண்ட் டேப்பில் மாட்டிங்கன்னா அப்படியே வச்சு வர காய்ஸ். இங்கே வில்லேஜஸும் சமைக்காது. நான் காய்ஸ் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டோனை இதுக்கெலாம் அந்த அதை எடுத்துகிட்டு நம்ம வாங்க அயன் கார்டன் அடித்தா நம்மளை அடிக்கவே அடிக்காது. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்க காய்ஸ், அடிக்கவே அடிக்கல அது. ஏன்னா நம்ம பீஸ்ஃபுல் லைஃப்பில் வச்சுருக்கோம்னா அதனால் அடிக்கவே அடிக்காது. நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் பாவம் மனசு விட்டுப்போம், அது பாட்டிக்கு வந்து போகுது. சரி வாங்க காய்ஸ் இந்த கேட்டில் போய் பார்ப்போம். காய்ஸ் இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. நான் காய்ஸ் எல்லாத்துலேயும் வீட்டாக இருக்குது காய்ஸ். ப்ரெட்டு அதுக்கப்புறம் கேக்டஸ் ஒன்று இது இருக்குது காய்ஸ், அதில் எடுத்துப்போம். எல்லாம் பிளாக்காக இருக்கு, ஆனால் செஸ்ட்டை மறக்காமல் எடுத்துக்கணும் காய்ஸ். சாண்ட் டேப்பில் கண்டுபிடிச்சோன்னா நம்ம வச்சு வரணும் காய்ஸ். அதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க காய்ஸ். இங்கே நம்ம வந்து டைமண்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும், அதான் நம்ம ஏம் இன்னைக்கு. வாங்க காய்ஸ் போகலாம். காய்ஸ் இங்கே ஒருத்தவன் ட்ரேடர் இருக்காங்க, ஆனால் ட்ரேடே கேட்க மாட்டேறாங்க காய்ஸ். சரி வாங்க காய்ஸ் அனுப்பிட்டுலாம். ஒரே செகண்ட் காய்ஸ், விளம்பரம் வந்துச்சு. ஒரே செகண்ட் காய்ஸ், வாங்க திரும்பி கேம் கொடுப்போம் காய்ஸ். இங்கே இப்போ ஒரு வீடு கூட வந்துருக்கோம். ஒரு கடைசி ஒரு 2 வீடு காய்ஸ். இல்லை லாஸ்ட் வீடு, இன்னும் ஒரே வீடு காய்ஸ். எல்லாத்துலேயும் வீடாக இருக்குது காய்ஸ். வாங்க காய்ஸ் நம்ம எடுத்துகிட்டு கடைசியாக ஒரு செஸ்ட் எடுத்துப்போம். கடைசி செஸ்ட்டு நம்ம வேற எங்கேயோ போய் சாண்ட் டேபிள் போய் கண்டுபிடிப்போம். இருக்கு காய்ஸ், எடுத்துகிட்டு இருக்கோம். 105 தான் எடுத்தாச்சு காய்ஸ். ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட்டு எடுத்துப்போம். வச்சு வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டோம். வாங்க காய்ஸ் கடைசியாக அந்த ஒரு வீடு மாதிரி இருக்காங்க காய்ஸ். இங்கே நம்ம உள்ள டோரே இல்லை காய்ஸ், ஆனால் எப்படி போகிறதே தெரியல காய்ஸ். வாங்க காய்ஸ் அந்த வழியாக போகலாமா பார்க்கலாம் காய்ஸ். இங்கே இல்லவே இல்லை. ஓ கீழே போகணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். சரிங்க காய்ஸ் போகலாம் காய்ஸ். என்ன காய்ஸ் இந்த ராபிட் குட்டி நம்மளை வரவே மாட்டேது நம்மக்கிட்ட. இது சரி விடுங்க. இல்லைங்க காய்ஸ் அப்படியே மேலே வச்சு காய்ஸ். இப்போ இங்கே தான் இருந்தது ப்ரௌன் கலர் டெடிபி, அது கிடச்சினா எடுத்துவோம் லக்கு. வாங்க காய்ஸ் அங்கே ஜஸ்ட் இது வச்சு போவோம். வாங்க காய்ஸ் இங்கே நம்ம இந்த பிளாக்லாம் வச்சு போவோம். வாங்க காய்ஸ். காய்ஸ் இங்கே ஒரு டோர் இருக்குது காய்ஸ், அதை திறந்து பார்ப்போம். வாங்க காய்ஸ். காய்ஸ் ஜஸ்ட்டு இல்லை காய்ஸ், இங்கே வாங்க காய்ஸ் ஸ்டெப் இருக்குது, அது மேலே ஏறி பார்ப்போம் காய்ஸ். இல்லையும் எதுவுமே இல்லை காய்ஸ். சரி வாங்க காய்ஸ் கடைசி வீடு முடிச்சாச்சு. நம்ம வாங்க சாண்ட் டெம்பிளுக்கு போகலாம். அங்கே தான் கிடைச்ச வாய்ப்பு இருக்குது. ஜம்பை கன்ஃபார்மாக இருந்தாச்சு. சாண்ட் டெம்பிள் நோக்கி போகலாம். வாங்க நேராக போயிட்டு இருக்கலாம் காய்ஸ். நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க காய்ஸ். இங்கே நேராக
அப்படியே போனோம்னாலும் இன்னொரு டெம்பிள் இருக்குது கைஸ். நான் ஒரே ஒரு டெம்பிள் மட்டும் தான் காட்டுறேன் இப்போதைக்கு உங்களுக்கு. இது இருக்குது கைஸ். இங்கே இது இருக்குல்ல, அந்த பூ மாதிரி இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்க கைஸ். ஸ்டிக்கு கிடைக்குது நம்மளுக்கு. நம்மளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். அனிமல் வந்துச்சுன்னா டக்குன்னு அடிச்சிடலாம். வா இங்கே நேராக பார்த்துடலாம். வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு இந்த வழியாக போவோம். அங்கே இல்லைன்னா இந்த இல்லை ரைட் சைட் போகலாம். ஃபஸ்ட்டு நேராக போவோம் கைஸ். வாங்க காய்ஸ், சாண்ட் டெம்பிள் கிடைக்கணும். சாண்ட் டெம்பிளே வந்துடுச்சு காய்ஸ். அங்கே பாருங்க, நேராக இருக்குது பாருங்க காய்ஸ். சாண்ட் டெம்பிள் நம்ம வந்தாச்சு. இப்போ கடைசியா நம்ம அதுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் காய்ஸ் இது ஆனால் சுற்றி மொத்தம் ஒரு வில்லேஜ் பக்கத்தில் கூட இருக்க மாட்டேங்குது காய்ஸ். நல்லா தூரத்தில் தான் டெம்பிளே இருக்குது காய்ஸ். நீங்கள் உங்களுக்கு லக்கு இருக்குது காய்ஸ். நீங்கள் கடைசியாக அப்படியே பக்கத்தில் இருந்தால் டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ். உங்கள் இது பக்கத்துலேயே இருக்குதுண்ணா. வாங்க கைஸ் போகலாம். கைஸ் குழிலாம் இருக்குது கைஸ். நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு நிறையாவே பார்த்துக்கோங்க கைஸ். போகும்போது கீழே நல்லா பார்த்துக்கோங்க, நான் கீழே விழுந்துருவீங்க கைஸ். நிறைய ராபிட்ஸ் இருக்குங்க கைஸ். சாண்ட் டெம்பிள் ஒரு வழியாக வந்தாச்சு, இன்னும் உள்ளே போகல காய்ஸ். ஆனால் இங்கே போகிறதுக்கு வழியும் இல்லை காய்ஸ். காய்ஸ் அங்கே ஒன்று இருக்குது, அது வாங்க பார்ப்போம் காய்ஸ். காய்ஸ் இங்கே நிறையா இருக்கா. அங்கே ஒரு கேட் இருக்கா காய்ஸ். கீழட்டோம் என்ன காய்ஸ், ஒரு செஸ்ட்டு கூட இல்லை. இது வழியாக பார்ப்போம், இங்கேயும் இல்லை காய்ஸ். அது வழியாக பார்ப்போம், எதுவுமே இல்லை காய்ஸ். இருட்டாக இருக்குது. சரி அந்த வழியில் நம்ம வந்து குதிச்சிட்டோம். அந்த வழியில் கேட்டு பார்ப்போம் ஏதாவது செஸ்ட் இருக்கான்ட்டு காய்ஸ். செஸ்ட்டே இல்லை காய்ஸ். சரி அந்த சைடு போய் பார்ப்போம் காய்ஸ். இங்கேயும் செஸ்ட் இல்லை காய்ஸ். சரி வாங்க காய்ஸ், இந்த சைடு நேராக போய் உடச்சி பார்ப்பாங்க, ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்குது காய்ஸ். ஜஸ்ட் 4 இருக்குது காய்ஸ். இங்கே தான் கன்ஃபார்மாக டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ். ஓய் கீழே வந்துட்டோம் காய்ஸ். ஏதோ ஒரு ட்ராக் மாதிரி இருக்குது. டிஎன்டி கன்ஃபார்மாக இருக்க சான்ஸ் இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு டார்ச் போட்டுப்போம், கண்ணுக்கே எதுவும் தரல நம்மளுக்கு காய்ஸ். 4 செஸ்ட் இருக்குது காய்ஸ் இங்கே மொத்தமாக. ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்டிலாம் எழுத்துப்போம். இதை இல்லை நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம்னா, நேராக கிளிக் பண்ணிட்டோம்னா டிஎன்டி வச்சு நம்ம பிளாஸ்ட் ஆகிடும். இருங்க கைஸ், ஒரு இடம் வந்துடும். வாங்க கைஸ், டிஎன்டி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் எடுங்க மாற்றி இந்த சில்வர் பிளாக்கில் டச் பண்ணிங்கன்னா நம்ம பிளாஸ்ட் ஆகிடுவோம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கீழே இருக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே எடுப்போம். நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். மேலே அப்படியே வச்சு போவேன். வச்சு போனால் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் கைஸ். நம்ம ஏமா வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் இருக்கலாம் பார்ப்போம். கீழே வழியிலே அப்படியே மேலே வைப்போம் காய்ஸ். ஃபஸ்ட்டு டைமண்ட் கிடச்சிச்சு காய்ஸ். அதே மாதிரி காய்ஸ் ஒரு கோல்டன் ஆப்பிளும் கிடச்சிச்சு காய்ஸ். இதுதான் கேஸ் நம்ம தேவை நம்மளுக்கு. இதை வச்சு நம்ம என்ன வேணால் இதுக்கு மேலே பண்ணிடலாம். எர்மனோட தாண்டி இதுக்கு வேல்யூ இருக்குது காய்ஸ். ஃபஸ்ட்டு எல்லா பிளாக்கையும் கலெக்ட் பண்ணி போவாங்க காய்ஸ். வச்சு போகணும்ல காய்ஸ். கன் பவுடர்னு ஏதோ கிடச்சிருக்கு காய்ஸ் நம்மளுக்கு. ஆனால் நம்ம கிட்ட கண்ணே இல்லை. நம்ம என்ன பண்ணுறது, வச்சோமா காய்ஸ் எதுக்காவது யூஸ் ஆகும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் சுரண்டி எடுக்க முடியுது. வாங்க ஃபஸ்ட்டு செஸ்ட்டெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா தான் அப்படியே இருந்ததாலும் வச்சு எடுக்கலாம். நான் இங்கே லாங்கே கிட்டத்தட்ட செம லாங்காக இருக்குது காய்ஸ். கீழே வரணுனாலே ஒரு காய்ஸ் கோல்டன் பால் கிடச்சிச்சு. இதான் நம்மளுக்கு தேவையே. இங்கே இதுக்கு மேலே இது பண்ணிட்டோம் எங்களுக்கு காய்ஸ். அயன் கோல்டன் உருவாக்க சான்ஸ் இருக்குது காய்ஸ் நம்ம. ஆனால் இந்த கோல்டன் பாருக்கெலாம் இதை வச்சு பண்ணணும் காய்ஸ். ஆனால் அது என்ன சொன்னால் அந்த பம்கின் வேணும். அந்த பம்கின் நம்மக்கிட்டே கிடையாது. அந்த பம்கின் நான் அப்படியே கண்டுபிடிக்க நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் காய்ஸ். ஃபஸ்ட்டு அந்த போன்லாம் இருக்குது காய்ஸ் இங்கே பல காலத்து போது. ஆனால் டாக் போனா இல்லை நம்ம டாக் சாப்பிட்ற போனான்னு தெரில காய்ஸ். செஸ்ட்டையும் எடுத்துப்போம். அங்கே ஒரு இது இருக்குது காய்ஸ், ஆப்பிள் சாப்பிட்டு அப்போனா வந்து கேப் இருக்காது. அதேமாதிரி நம்ம உள்ள போகிறதுக்கு எனர்ஜி இருக்கும். கேப்பே இல்லை காய்ஸ் ஒரு திங்ஸ் கூட வைக்க. அது அப்படியே சுரண்டி எடுத்துகிட்டு அப்படியே அந்த செஸ்ட்டை உடச்சிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எடுத்துப்போம். ஸ்லோவாக அது காய்ஸ். ஆனால் நைட் ஆயிடுச்சுன்னா நம்மளால போக முடியாது. டார்ச் ஒன்று ஆகிடும். நம்மக்கிட்ட இருக்கிறது 2 தான் காய்ஸ். எடுத்துட்டோம். வாங்க காய்ஸ், வாங்க போகலாம் காய்ஸ். இங்கே ஏதோ ஃபஸ்ட்டு காய்ஸ் எடுக்க முடியல. அதை மேலே வச்சு போகணும்னா அது இல்லை காய்ஸ். ஃபஸ்ட்டு கீழேருந்து ஒரு 2 பிளாக் தள்ளி அதை கிளிக் பண்ணது காய்ஸ். டிஎன்டி கிளிக் பண்ணல அதை எடுத்துகிட்டு வாங்க காய்ஸ் பண்ணிட்டோம். திங்ஸ் எல்லாம் மேலே போட்டுருக்கோம். லாஸ்ட் செஸ்ட்டு காய்ஸ். இங்கே ஏதோ ஒரு புக்கு கிடச்சிருக்கா, செமையான புக்கு. இங்கே வச்சு ஏதோ மேஜிக் பண்ணலான்னு சொல்லுவாங்க காய்ஸ். கன் பவுடர் வச்சுட்டு கோல்டன் பாரில் இங்கே ஒன்று கிடச்சிருக்கு காய்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர் வில்லிங்லாம் எடுத்துகிட்டு அந்த செஸ்ட்டையும் எடுத்துப்போம். தேவைனாலும் விட்டுடலாம் காய்ஸ். நம்மக்கிட்ட ஏகப்பட்ட செஸ்ட் இருக்கே. அதுக்கப்புறம் இந்த உட்டன் பிளாக்லாம் கீழே போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம திரும்பி வரும்போது
கீழே வந்துட்டுனாலும் நம்ம நிறைய வச்சுருக்கோம் திரும்பி மேலே போகிறதுக்கு. ஆனால் நம்மளுக்கு சேஃப்டிக்கு இருக்கட்டும் இது. வாங்க காய்ஸ், ஒன்று ஒன்றா இப்போ வச்சு போகணும் காய்ஸ். இப்போ நேராக வச்சு போங்க. வாங்க காய்ஸ், இப்போ நேராக வச்சு போகணும் நல்லா கரெக்டாக. இப்போ எல்லா பிளாக்கையும் ஃபஸ்ட்டே எடுத்துட்டு நம்மக்கிட்ட வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம போகணும் காய்ஸ். அப்போ தான் இங்கேருந்து வெளியே போயிடலாம். வா காய்ஸ், வச்சுட்டே இருக்கோம் காய்ஸ். இப்போ நம்மக்கிட்ட சாண்ட் பிளாக்கே 20 கிட்ட இருக்குது. 20 இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கிறேன் காய்ஸ் நம்மளுக்கு. காய்ஸ் 20க்கே முடிச்சிச்சு காய்ஸ். சரி, இந்த 3 பிளாக் இருக்குல்ல, அந்த கேப்லாம் ஃபில் பண்ணிப்போம். நான் திரும்பி நம்ம நடக்கும்போது கீழே விட்டுனா ரொம்ப கஷ்டம் வருது காய்ஸ். வழியே காண காய்ஸ். வெளியே வந்த வழியே இது காய்ஸ். சரிலாம் காய்ஸ், அங்கே இருக்குது காய்ஸ். சாரி, சரி பாய் காய்ஸ்.